உண்ணலும் உனதே உயர்த்தலும் உனதே உடலுயிர் மனம் எல்லாம் உனதே எண்ணலும் உனதே இச்சையும் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனதே. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம். அசோச்சானன்ய சோஜஸ்துவம் பிரஜ்ஞாவாதாம்ஜ பாஷ்யசே கதாசூன கதாசும் ச நானுசோசந்தி பண்டிதக. பகவான் கூறுவதாவது, அறிவுடையவர்கள் ஒருபொழுதும் துன்பப்பட வாய்ப்பில்லை என்று. அறிவு என்பது பலவிதத்தில் உண்டு. இருந்தாலும் இந்த ஆத்ம ஞானம் என்ற அறிவுதான் உசந்த அறிவு. இந்த ஆத்ம ஞானத்தை அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள் ஒருபொழுதும் துன்பப்படுவதில்லை என்று. அது இந்த ஆத்ம ஞானம் அறிவதற்கு நாம் நிரந்தரம் பாடுபட வேண்டும். எப்படி பௌதீக சுகங்களை அடைவதற்காக பல வருடங்கள் நாம் பாடுபடுகின்றோம், அதை போன்று ஆத்ம ஞானத்தையும் அடைவதற்காக நாம் நிரந்தரம் உழைக்க வேண்டும். எப்படி உழைக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில் இரவு பகல் போல பகுதி நேரம் நம்முடைய வாழ்க்கை பௌதீக வாழ்க்கைக்காக உழைப்பது போல பகுதி நேரம் இந்த ஆத்ம ஞானத்துக்காக உழைக்க வேண்டும். பகவான் கூறுவது, அறிவுடையவர்கள் துன்பப்படுவதில்லை என்று. அறிவு என்று சொன்னால் ஆத்ம அறிவு என்றுதான் இங்கு அர்த்தம். இந்த ஆத்ம அறிவுடையவர்கள் துன்பப்படுவார்களா என்று கேட்டால் ஒருபொழுதும் இல்லை. அப்போ துன்பப்படுற மாதிரி நான் பார்த்திருக்கின்றேனே என்று கேட்டால் அவருக்கு சரியான ஆத்ம அறிவு இல்லை என்றுதான் அர்த்தம். உதாரணமாக, உடம்பு தூக்கத்திலே கொஞ்சம் க்ஷீணம் மாறுகின்றது. க்ஷீணம் மாறவில்லை என்று சொன்னால் சரியான தூக்கம் வரவில்லை என்றுதானே அர்த்தம். அதை போன்று ஒரு மனிதன் வாழ்க்கையில் துன்பப்படுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு சரியான ஞானம் வரவில்லை என்றுதான் அர்த்தம். இது பகவத்கீதை வாயிலாக பகவான் கூறுவது. அசோச்சானன்ய சோஜஸ்துவம் பிரஜ்ஞாவாதாம்ஜ பாஷ்யசே கதாசூன கதாசும் ஜானானு சோஜந்தி பண்டிதாக. ஆக வாழ்க்கையில் பகவத்கீதையை படிக்க வேண்டும், தினமும் படிக்க வேண்டும். ஹரி ஓம் தஸ்ஸத்.